ஹை கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யுனரி ஆப்ரேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த யுனரி ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட், நெக்ஸ்ட் செகண்ட் வந்து டிக்ரிமெண்ட். ஓகேவா? இந்த இன்க்ரிமெண்ட்டில் போஸ்ட் ஃபிக்ஸு இன்க்ரிமெண்ட்டு, நெக்ஸ்ட்டு ப்ரீஃபிக்ஸு இன்க்ரிமெண்ட். ஓகேவா? இந்த டிக்ரிமெண்ட்லேயும் எப்படின்னா போஸ்ட் ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட்டு, ப்ரீஃபிக்ஸு டிக்ரிமெண்ட்டு 2 இருக்குது. ஓகேவா? ப்ரீஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட். இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் எப்படின்னா போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட். இது எப்படி அச்சீவ் பண்ணணும்னா ஏ ப்ளஸ் ப்ளஸ், இது போஸ்ட் ஃபிக்ஸு. அதுவே ப்ரீஃபிக்ஸு இன்க்ரிமெண்ட்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாகவே உங்களுக்கு ப்ளஸ் ப்ளஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ரேட்டர், ஏதாச்சும் ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஏ ஆப்ரேட்டன்ஸ். அதே மாதிரி தான் போஸ்ட் ஃபிக்ஸு டிக்ரிமெண்ட்னா இங்கே வந்து மைனஸ் மைனஸ்னு வரும். ப்ரீஃபிக்ஸு டிக்ரிமெண்ட்னு மைனஸ் ஏ இப்படி வரும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இந்த போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் வந்து எப்படின்னா இந்த போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அசைன் தான் ஆகும். நெக்ஸ்ட்டு தான் அது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? இது போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அசைன் தான் ஆகும். நெக்ஸ்ட்டு தான் அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ப்ரீஃபிக்ஸுக்கு இன்க்ரிமெண்ட் எப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகி நெக்ஸ்ட்டு தான் நம்மளுக்கு அசைன் ஆகும். இந்த 2 கான்செப்ட் தான் முக்கியம். போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட்னா ஃபஸ்ட்டு அந்த இது அசைன் தான் ஆகும், அடுத்து தான் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுவே ப்ரீஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிரும், அடுத்து தான் நம்மளுக்கு அசைன் ஆகும். ஓகேவா? இதுவே போஸ்ட் ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட்னா அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு அசைன் ஆகும், அப்புறம் தான் டிக்ரிமெண்ட் ஆகும். ப்ரீஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு டிக்ரிமெண்ட் ஆகும், அப்புறம் தான் நம்மளுக்கு அசைன் ஆகும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலியம் பார்ப்போம். ஜாவா ஆன்லைன் கம்பெனி ஓப்பன் பண்ணி ஓகேவா? இப்போ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தேன். இப்போ அவுட்புட்டில் நான் இந்த ஏயை பிரிண்ட் பண்ணுறேன். ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 5ன்னு நம்மளுக்கு தெரியும். அவுட்புட்டில் 5ன்னு வரப்போகுது. இப்போ நான் போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இந்த 6 வந்துச்சா? 6 வராது. நான் இங்கே என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு அது அசைன் தான் ஆகும், அடுத்த லைனில் தான் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ அடுத்த லைனில் இந்த லைனில் ஏ மட்டும் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு.
ஃபர்ஸ்ட் என்னவாயிருக்கு, இந்த 5 வந்து இங்கே அசைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லைன் வரும்போது அது இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு 6ன்னு. ஃபர்ஸ்ட் இந்த லைனில் 5th லைன் வந்து நம்மளுக்கு அசைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லைனு அந்த 6th லைன் வந்து நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதான் போஸ்ட் ஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட். இப்போ ப்ரீஃபிக்ஸ் இன்க்ரிமெண்ட் பார்ப்போம். ப்ரீஃபிக்ஸ்னு ப்ரீவியஸ் பி ஃபஸ்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டுருணும். இப்போ என்ன வரும்? 5ன்னு வருமா இல்லை 6ன்னு வருமா? நீங்களே சொல்லுங்கள். 6ன்னு வந்துடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டாகவே இன்க்ரிமெண்ட் ஆயிடுது. இப்போ அதே இதை நான் இப்போ அதே இதை திரும்ப என்ன 7 வரப்போதா? திரும்ப 6ன்னு தான் வரும். இங்கே ஃபஸ்ட்டே நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு அசைன் தான் ஆகுது. அதனால தான் 6. ஸோ இதே மாதிரி தான் போஸ்ட் ஃபிக்ஸு டிக்ரிமெண்ட்டும். போஸ்ட் ஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட்னாரு மைனஸ் மைனஸ். இப்போ என்ன வரப்போகுது? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 5 வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் நம்மளுக்கு 4 வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தான் நம்மளுக்கு டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ரீஃபிக்ஸ் டிக்ரிமெண்ட் எப்படி? ஃபஸ்ட்டே நம்மளுக்கு டிக்ரிமெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அது அசைன் ஆயிருக்கு. ஓகேவா? இதான் போஸ்ட் ஃபிக்ஸுக்கும் ப்ரீஃபிக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.